ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க. ஸோ இது ஒரு சடன் பிளான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. நம்ம சேலம் கிட்ட வந்து ஒரு சின்ன டீ பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து அகைன் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கை வியூஸ் இருந்தது. ஸோ அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக நம்ம விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரோட்டுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பிளேசஸாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அகைன் திரும்பி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்தோன்னா தான் ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்துச்சு. ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல் வேறு, எல்லாருமே டயர்டு வேறு ஆகிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். இந்த டைம் நம்ம ரெகுலராக புக் பண்ணுற ரூம் இல்லாமல் இது ஒரு விண்டேஜ் ஸ்டைலான ஒரு ரூம். அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரூம் வந்துட்டு எல்லோரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். தென் அப்படியே ரூமுக்கு வெளியே வந்தோடனே ஒரு சின்ன பிரியாணி கடை இருந்தது, ரோட்டு கடை தான். ஸோ அங்கே நம்மளோட லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் ஆனதுனால நாங்கள் ஃப்ரெஞ்ச் காலனியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:45 ஆச்சு. ஸோ அப்படியே போக போக இப்போ தான் ஒவ்வொரு கஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லான லைட் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. அந்த வியூஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஞ்ச் கார்னெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஆரோவில் பீச் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். ஸோ இங்கே ஆரோவில் பீச்சில் தான் க்ரௌடே பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படியே நாங்களும் இந்த பீச்சில் இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கெல்லாம் போய் அங்கே இருக்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்து காற்றெல்லாம் வாங்கிட்டு இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணோம்.
கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டன் ரூம் வரும்போது தான் பயங்கரம் லைட் செட்டப்ஸில் அந்த ஸ்ட்ரீட்டே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வியூஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இருக்க ஃப்ரெஞ்ச் காலனி அண்ட் ஆரோவில் இந்த லைனில் தான் நிறைய மூவிஸோட சாங் ஷூட்டிங்ஸ்லாம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு வர வழியிலேயே டின்னருக்கான ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு இருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்னிங் 5:30க்கு வேக்கப் ஆகிட்டோம். வேக்கப் ஆகி ரெடியாகி அவசரமாக ரெடியாகி 6 o'clock போது கரெக்டாக ஆரோவில் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போய் ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்து உட்காந்து சன்ரைஸ் பார்த்தோம். பட் என்னென்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சன்ரைஸ் ஆகிறதுக்கு. ஸோ ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரஜினிகாந்த் சாரை பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பட் கிளம்புற டைமில் கரெக்டாக தலைவர் பார்த்திங்கன்னா கேரவன்லேருந்து வந்தார். அந்த ஷார்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அகைன் கோயம்புத்தூரை நோக்கி எங்களுடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட 390 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எப்போவாது ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு பாண்டிச்சேரி வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.